சிவபெருமானுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ப்பரேட் ஆன்மீகவாதி சொன்னாருன்ட்டு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஓகே, எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமான் சொல்கிறாங்க. ஆக்கல் காத்தல் அழித்தல் சிவபெருமான் அழிக்கிறவர். ஆனால் தெய்வத்துக்கு ஒரு 5 குணங்கள், ஆக்கல் காத்தல் அழித்தல் 3 குணம். ஓகே, அருளல் மறைத்தல் இன்னும் 2 குணமும் இருக்குது. ஆக்கல் காத்தல் அழித்தல், அருளல் மறைத்தல். அருள்றாரு, ஆனால் தான் யாரும் வெளியே காட்டிக்காமல் மறைச்சிக்கிறார். ஸோ இந்த 2 குணங்களும் கடவுளுக்கு உண்டு. ஸோ 5 குணங்கள் உண்டு. அப்போ சிவன் இஸ் த சுப்பீரியர் காட். என்டையர் பிரபஞ்சத்தையும் அவர் ஆள்றார். என்டையர் பிரபஞ்சத்தையும் ஆள்றவருக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்கிறது தவறான ஒரு கருத்து. அப்போ முழுமையாக இந்த விஷயம் தெரிஞ்சிக்காமல் அவர் சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். தமிழ் பாட்டுகளுக்கு அடிப்படையாக இருந்திருக்கிறார். திருவாசகத்தை அவர் தான் சொல்லியிருக்கிறார். மாணிக்கர் வாசகர் மூலமாக அவர் எழுதியிருக்கிறார். கைப்பட சிவபெருமான் கையெழுத்து போட்டிருக்காருன்றது எல்லா தமிழர்களுக்கும் நல்லா விஷயம் தெரியும். ஆனால் இவ்வளவு தெரிந்த ஒரு உண்மையை, சாதாரண மக்கள் கூட ஒரு அறிந்த உண்மையை, ஒரு கார்ப்பரேட் ஆன்மீகவாதி அவருக்கு தமிழ் தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னார்னா அது அவர் எந்த அளவுக்கு விஷயம் தெரிஞ்சிருப்பார் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதில் தமிழ் பெருசா, சான்ஸ்கிரிட் பெருசா, சமஸ்கிருதம் தான் உயர்ந்த மொழி, தமிழ் தாழ்ந்த மொழி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மொழிகளில் எல்லா மொழிகளும் நல்ல மொழிகள் தான், தவறு கிடையாது. எல்லாமே லாங்குவேஜுக்கு ஒரு வைப்ரேஷன் தான். அந்த வைப்ரேஷன் சான்ஸ்கிரிட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். சமஸ்கிருதத்தில் கெட்ட வார்த்தைகள் எதுவும் கிடையாது. சமஸ்கிருதத்தில் ஈவன் தமிழில் கூட சில கெட்ட வார்த்தைகள் இருக்குது, அதை உபயோகப்படுத்துகிறாங்க. ஆனால் சான்ஸ்கிரிட்டில் அப்படி கெட்ட வார்த்தைகள் எதுவும் கிடையாது, அவ்வளவுதான். மற்றபடி சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் இது தமிழுக்கு மட்டமான மொழி, சான்ஸ்கிரிட் உயர்வான மொழி அப்படி தான் கிடையாது. எல்லாம் ஒன்று தான். எல்லா மொழிகளும் உயர்வான மொழிகள் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதில் எது பெஸ்ட்டு அப்படின்னா தேவர்களுடைய பாஷை அது, தேவர்களுடைய மொழி அது உயர்வுன்னு சொல்கிறாங்க, அறியாமையில் சொல்கிறாங்க. அதுக்கு சில வைப்ரேஷன்ஸ் இருக்குது. தமிழில் இருக்கிற எழுத்துக்களுக்கும் எல்லா எழுத்துக்களுக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அந்த வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் சான்ஸ்கிரிட்டில் அதிகம். அதனால் தேவர்களை வணங்குவதற்கும் தெய்வங்களை வணங்குவதற்கும் அதை யூஸ் பண்ணாங்க. தமிழ்லையும் அதை யூஸ் பண்ணுறாங்க. அதனால் தமிழ் கடவுளுக்கு தெரியாது சொல்ல முழுக்க தப்பு. எல்லாம் வல்ல இறைவனுக்கு, இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை படைத்த இறைவனுக்கு தமிழ் கண்டிப்பாக தெரியும். உலகத்தில் இருக்கிற எல்லா லாங்குவேஜும் அவருக்கு தெரியும். பூமியில் இந்த ஃபிசிக்கல் பாடியில் இருக்கிற வரைக்கும் தான் ஒருவனுக்கு மொழி தேவை. மொழி அப்படின்றது லாங்குவேஜ் அப்படின்றது இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தான். இந்த பூமியை விட்டு நம்ம உயிர் பிரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. உயிர் பிரிஞ்சிடுச்சு, ஆவி உலகம் போயிட்டோம், இந்த பாடி விட்டு வெளியே போயிட்டோனாலே வேறு எந்த வேர்ல்டுலேயுமே மொழிக்கு வேலை கிடையாது. மொழிக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் கிடையாது. மொழி இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டுக்கு மட்டும்தான். நாமளே இறந்துட்டோம், இறந்த பிறகு போயிட்டோம் அப்படின்னா மற்ற உலக வாசிகளோடு தொடர்பு கொள்வதற்கும் சரி, தேவர்களோடு தொடர்பு கொள்வதற்கும் சரி, மற்ற உலகங்களில் இருக்கிற அந்தந்த உலகங்களில் உயிர் வாழ்கின்ற அந்த ஜீவன்கிட்ட நம்ம தொடர்பு கொள்வதற்கும் சரி, எல்லா விதமான தொடர்புகளுக்கும் மொழி தேவை இல்லை. இந்த பூமியில் சாதாரணமாக ஒரு கைநாட்டாக படிப்பறிவே இல்லாத ஒரு ஆத்மா கூட இறந்த பிறகு எந்த ஒரு கிரகத்தில் இருக்கிற எந்த ஒரு உயிர் வாழிடத்தில் இருக்கின்ற உயிர்களிடமும் தொடர்பு கொள்ள முடியும், பேச முடியும். லாங்குவேஜ் பிரச்சனைன்னு கிடையாது. இப்போ சாதாரண ஒரு கைநாட்டான படிக்கவே படிக்காத, எழுத படிக்க தெரியாத ஒருத்தர், ஒரு ஆணோ பெண்ணோ இறந்துட்டாங்கன்னா ஆவி உலகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய மேதாவி கிட்ட கூட லாங்குவேஜ் தெரியாதவங்கிட்ட கூட பேசலாம். மொழி ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் மொழியை வச்சு இன்றைக்கி நிறைய பார்ட்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க நாட்டில். மொழியை வச்சு இன்றைக்கி கார்ப்பரேட் சாமியார்களும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. மொழி ஒரு விஷயமே கிடையாது. அது சாதாரணமாக யாருக்கு தெரியும்? ஆவி உலகத்தில் தொடர்பு இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஆவி உலகத்தோட தொடர்பு வச்சுக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ ஆவிகள் சில லோ லெவலில் இருக்கிறவங்ககிட்ட பேய் பிடிச்சிடுச்சு, பிசாஸ் பிடிச்சிடுச்சு அப்படி சொல்லும்போது அவங்க பாதிக்கப்பட்டவங்க டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்லாம் பேசியிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தான் அனுபவம் இருக்கா என்னன்னு தெரியல, எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது. பேய் பிடிச்சிடுச்சுப்பா,
பிசாஸ் பிடிச்சிடுச்சு அப்படி சொல்லும்போது டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பேசுவாங்க. அவங்களுக்கு தெரியவே தெரியாத, வாழ்க்கையில் அவங்க கற்றுக்கொள்ளாத, பேசாத, அறியாத மொழியெல்லாம் பேசுவாங்க. என்ன விஷயம்? அந்த பாடியை வேற உலகத்தில் இருக்கிற அல்ல வேற ஆவியத்தில் இருக்கிற ஒரு ஆத்மா வந்து ப்ரொசஸ் பண்ணி அந்த லாங்குவேஜை பேசும். இந்த அம்மாவுடைய இவருடைய ஃபிசிக்கல் பாடியில் அந்த லாங்குவேஜில் பேசும். இந்த அனுபவம் உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ லாங்குவேஜ் ஒரு பிரச்சனையே கிடையாது. அந்த இறந்து போன ஒரு ஆவியினுடைய ஆத்மா இங்கே வந்து இந்த ஃபிசிக்கல் பாடியில் இருக்கிறவங்கள ஆக்குவை பண்ணி பேசும் பொழுது அந்த லாங்குவேஜை பேசும். இவங்களுக்கு லாங்குவேஜே தெரியாது. அந்த ஆவி போன பிறகு திருப்பி இவங்க அதை பேசவும் முடியாது. இவங்க லாங்குவேஜுக்கு வந்துடுவாங்க. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள், லாங்குவேஜுன்றது வந்து இந்த ஃபிசிக்கல் பாடியோடு சரி, இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டோடு சரி. அதுக்கு மேலே போயிட்டால் லாங்குவேஜுக்கு வேலையே கிடையாது. ஜஸ்ட் அந்த உணர்வு தான். அந்த திங்க் பண்ணும்போதே அந்த உணர்வு வந்து அவங்க போயிடும். அது ஒரு டிஃப்ரெண்ட் சயின்ஸ். அப்போ சாதாரணமாக இந்த பூமியை விட்டு வெளியே போயிட்டாலே ஒரு மனிதனுக்கு வந்து மொழி தேவையில்லைன்னு சொல்லும் பொழுது, இந்த உலகம் முழுசையும் ஆட்டி படைக்கின்ற அந்த சிவனுக்கு தமிழ் தெரியாது, மற்ற மொழிகள் தான் எதுவும் தெரியாது, அவர் சான்ஸ்கிரிட் மட்டும் தான் தெரியும்ன்றது முழுக்க முழுக்க தவறான கருத்து. இறைவனை பற்றி தவறான கருத்துக்களை தெரியாமல் சொல்கிறாங்க. அதை கேட்டு நீங்கள் குழப்பமடைய வேண்டாம். தெளிவாக இருங்கள்.